குட் மார்னிங் காய்ஸ். காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 6:10 ஆச்சு. ஸ்ப்ளெண்டர் எடுத்துகிட்டு எங்கே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேப்பிடாலாம் ஓட்ட கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ கோயம்புத்தூருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 297 கிலோமீட்டர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தூர் அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கேன் பெங்களூரில். ஸோ ஏன்டா ஊருக்கு ஸ்ப்ளெண்டரில் போகிற அப்படின்னு கேட்டால் டியூக்கில் போக வேண்டியதானே அப்படின்னா ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா இந்த வண்டி கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. போய் நம்ம மாம்ஸ் கிட்ட கொடுத்தாதான் ஆண்டி பார்த்துச்சுல்ல அப்படியே முறுக்கிட்டு போகுது. காலையிலே சமமாக்கியிருப்பாங்க போல. இந்த லாரி வேற போயிட்டு இருக்கு ஃபுல்லா. பயங்கரமா மண்ணு. கண்ணாடி போட்டதுனால தப்பிச்சா, இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்ணு ஃபுல்லா மண்ணதான். வீட்டுக்கு போய் சேரும்போது கண்ணில் மண். ஸோ மண்ணில் தான் கண் இருக்கும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக மண் அடிச்சு விட்டுருக்குற ராய் ரோடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்டுருக்கும், பட்டக் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு பட்டுன்னு வண்டியை வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. ஏன் வெடிக்குது, எதுக்கு வெடிக்குன்னு தெரில. ஸோ இங்கே இருக்கிற மெக்கானிக் கிட்ட சர்வீஸ் விட்ட அவங்க வந்து ஐடியல் இஷ்யூ வந்து சால்வ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூலாம் இருந்துச்சு, அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க. பட் என்னாச்சு, இந்த வெடிக்கிற இஷ்யூ வந்து வந்துடுச்சு. ஸோ நான் வந்து அடுத்த நாளே போயிட்டு சொன்னேன், இந்த மாதிரினா பஸ்ட் ஆகுது, என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னா. அவங்க இருந்து என்ன சொன்னாங்கன்னா, வண்டியில் வந்து காயில் வந்து போயிருக்கும், நீங்கள் வண்டி வந்து கொடுத்தீங்கன்னா 1 டே ஆகும், நாளைக்கு வந்து கொடுங்க, நாங்கள் வந்து இங்கே செக் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை காயில் செக் பண்ணுறதுக்கு, ஸோ நாங்கள் வந்து வெளியே தான் போனோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஊருக்கு போகிற வேலையும் இருக்குது. ஏன்னா இந்த வீக்கெண்டில் வந்து ஒரு வேலைகள் இருக்குது. அது போக சில கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பிட்டேன். சரி போகணும், வீட்டுக்கு போகணும், சரி வண்டி எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அடிச்சிருக்கேன், ஃபுல் டேங்க் அடித்தேன், 1000 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். XP 95 அடிச்சிருக்கேன், மைலேஜ் கொடுக்கும், அதனால் நான் அதை அடிச்சிருக்கேன். ஸோ இங்கே பெங்களூரில் வந்து XP 95 பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். நார்மல் பெட்ரோல் 110 ருபீஸ். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 108 ருபீஸோ 107 ருபீஸோ வந்து நார்மல் பெட்ரோலு E20. இதில் பார்த்தீங்கன்னா XP 95 வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரூபா அதிகம், 2 ரூபா 3 ரூபா அதிகம். ஸோ அது ஏன் என்ன, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அது போக இங்கே வந்து கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. அதனால தான் நான் ரேப்பிடோ ஓட்டுறதில்ல, வீடியோஸோ போடுறதில்ல. என்னென்னா ஒயிட் போர்டை வச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேப்பிடோ ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஓஸ்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து வேறு இதுக்கு மாறிப்போம். சரி கொஞ்ச நாள் வந்து நம்ம வந்து ஃபுட் டெலிவரியும் அதுக்கப்புறம் குயிக் காமர்ஸ்லையோ கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம், பார்ப்போம் பார்ட் டைமில் எப்படி இதாகுன்னு சொல்லிட்டு. அதனால் நான் வந்து இன்ஸ்டாமார்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலை, பட் ட்ரை பண்ணேன். அது இதுன்னு போட்டிருந்தாங்க, பட் அது வந்து அப்படி அவைல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க வந்து ஜாயினிங் போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 12K சம்திங் என்னமோ போட்டிருந்தாங்க. அது வந்து சரி, அது எனக்கு எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியல. ஏன்னா நம்ம பார்ட் டைமில் தான் இது பண்ணுவோம். ஸோ அது சரி, அதுக்கு முன்னாடி வண்டியை ரெடி பண்ணிடுவோம். இந்த வண்டி இது வெடிச்சிட்டே இருக்குது, அவங்க கேட்டதுக்கு வந்து மிஸ்ஃபயர் தான் ஆகுது அப்படின்னாங்க. ஸோ மிஸ்ஃபயர் ஆனால் லாங் டேர்ம் மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா எப்படி தான் நான் வண்டி எடுத்தாலே ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டிடுவேன், ஒரு 50லேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் வரை ஓட்டிடுவேன். ஸோ எந்த ஒர்க்காக இருந்தாலும், ரேப்பிடாவாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 100னா 1 வீக்கு இப்போ கேல்குலேட் பண்ணி பாருங்களேன். ஸோ அது வந்து வண்டி வந்து லாங் டைமில் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இன்ஜின் டேமேஜ் ஆகிரும். அதனால தான் சரி டைரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம், எடுத்துகிட்டு போய் நம்ம அண்ணாங்கிட்ட கொடுத்தோன்னா பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன். ஸோ மார்னிங் வந்து ஒரு 5:30 அந்த போல் நான் வந்து வண்டி எடுத்தேன் ரூமில் இருந்து. அதுக்கப்புறம் ஏன் வீடியோ எடுக்கல அப்படின்னா தோணலை. அதுக்கப்புறம் சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பெங்களூர் டு கோயம்புத்தூர் ஸ்ப்ளெண்டரில் வந்து யாரும் பண்ணதில்லை, நாம் வந்து ஸ்ப்ளெண்டரில் வந்து போகிறோம்.
ஸோ எவ்வளோ மணி நேரம் ஆகுது அப்படின்னு போய் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து 5 hours 47 minutes காமிக்குது. ஸோ 6 hours 12 மணிக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:15. ஹைவே வந்து ரீச் ஆயாச்சு. ஏன்னா இன்னும் 265 கிலோமீட்டர் இருக்கு என் வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு தான் போட்டிருக்கேன். ஸ்டில் 12 மணி தான் காமிக்குது. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பா இப்போ வெடிக்கல தெரியல, பட் சடனாக வந்து இது பண்ணும்போது மேபி இருக்கும். வெடிக்கலை, இப்போ வெடிக்கலை. இங்கே போன டைம் வரும்போது ஒரு காரே வந்து உல்ட்டாவாக கிடந்துச்சு. அது நெக்ஸான் கார் வந்து உல்ட்டாவாக கிடந்தான். பஸ்ஸு வந்து அந்த சைடு இந்த அப்படியே லெஃப்ட் ரைட்டு தள்ளிட்டே இருந்தான். பயங்கர ஆக்சிடென்ட். நான் எப்போ வீட்டுக்கு போகும்போதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், வீட்டுக்கு போகும்போது போன டைம் வண்டியில். எல்லா டைமும் வீட்டுக்கு வண்டியில தான் போவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்ட்டு கிடையாது. ஸ்டே பொறுத்து. 1 வீக் மேலே இருக்கேன் அப்படின்னா நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். எனக்கு அங்கே வண்டி வந்து தேவைப்படும். ஏன்னா அம்மாவோட வண்டி ஸ்கூட்டி எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து என் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பாட்டு வெளியே போகிறதா போய்க்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இல்லை போயிட்டு ஒரு 2 days 3 days அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வெளியே போகிற வேலை எதுவும் இல்லை அப்படின்னா வண்டி எடுத்துகிட்டு போக மாட்டேன். ட்ரெயினில் போயிடுவேன். 180 rupeesல முடிஞ்சிடும் எனக்கு டிக்கெட்டு அது இதுட்டு. அடிச்சிருப்பேன் இப்பால ஸ்ப்ளெண்டர் காரணம் ஏன்னா ஒழுங்கா ஓட்டுங்கடா, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா மயிராண்டிகளா. பெங்களூர்ல தான் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற டிராபிக் ஆகுது. இது ஒரு லைன்ல என்ன 2 wheelers கேப் இருக்கும்போது 2 wheelers அது அவங்க போய்ப்பாங்க. பட் எதுவுமே விடாம அழுத்தி பிடிச்சிட்டு எல்லாத்தையும் இது பண்ணீங்கன்னா எப்படி போவாங்க சொல்லுங்க. ஸோ இன்னும் ஒரு 5 minutes டிஸ்டன்ஸில் வந்து ரைட் எடுத்து நம்ம ஃபுல்லாக ஊருக்குள்ளே தான் போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஃபுல்லாக இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பெங்களூருக்கே திரும்பி வரலாம் போல, அந்த அளவுக்கு பெட்ரோல் இருக்குது. பயங்கரமாக தூக்கம் வேறு வருது. காலையில் 5 o'clock எந்திரிச்சிட்டேன். ஸோ 5:30க்கு கிளம்புனேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்படி 5:30 கிளம்புனேன். ஒன்றுமே சாப்பிடல. இப்போ வேற 12 மணிக்கு தான் போவேன் அப்படி சொல்லி காமிச்சிட்ருக்கு. 12 மணிக்கு போய் தான் பிரிஞ்சை முடிக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் லன்ச். ஸோ எங்கள் அம்மா என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. நேற்று நைட்டே கால் பண்ணாங்க. என்ன தம்பி கிளம்பிட்டியா அப்படின்ட்டு. நான் என்ன எப்போ வருவேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு மார்னிங் ஒரு ஆஃப்டர்நூன் போல் வருவேம்மா, 10 மணி 11 மணிக்கு அந்த மாதிரி வந்துடுவேன். ஸோ டியூக்கில் போகும்போது அந்த டைமுக்கு தான் வருவேன். டியூக்கில் போகும்போது 4.5 hours போயிடுவேன். ஸோ இதில் எக்ஸாக்டாக 6 hours வந்து ஸ்ப்ளெண்டரில் போகும்போது 6 hours. ஏன் அப்படின்னா 80 அந்த ரேஞ்சில் போவேன். ஸோ டியூக்கில்ங்கும்போது ஒரு 100 அந்த ரேஞ்சில் வந்து ஹைவேல வருவேன். அதனால் டைம் வந்து இதாக வேரி ஆகும். 4 hours 4.5 hours அதில் இதில் வந்து 5 hours 6 hours கரெக்டாக 6 hours ஆகும். ஸோ 5:30 கிளம்புனேன். இப்போ 8 to 12 ஆச்சு. 4 gear தான் இருக்குது, அதில் 6 gear இருக்குது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் அதில் அதிகம். எனக்கு எங்கேயோ ட்ரிப்பு போகணும், டியூக் எடுத்துகிட்டு எங்கேயாவது ட்ரிப்பு போகணும் ரொம்ப யோசனையாகவே இருக்குது. இப்போ ட்ரிப்பு போகிற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை. அதுதான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. நம்ம ஏதோ பண்ணி ஒரு ட்ரிப்பு போவோம். எனக்கு ஒரு 2-3 இடம் இது வந்துச்சு. அப்புறம் ட்ரக்கிங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பாய்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அதை ஒன்று யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இந்த மாதம் வந்து வாய்ப்பு இல்லை. அடுத்த மாதம் தான் பார்க்கணும். ஸ்டார்ட் பண்ணும்போது 12 மணின்னு காமிச்சிச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 11:33 அப்படின்னு காமிக்குது. 57 minutesல வந்து 41 kilometers வந்து ரீச் ஆயிரும் அப்படின்னு சொல்லி காமிக்குது கூகுள் மாத்தாச்சு. பட் பார்ப்போம். நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 65 ஸோ 60 to 70 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்பீடில் தான் வந்துட்டுருக்கேன் இப்போது. ஏன்னா ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கனால அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. அதனால்
ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸும் உங்களுக்கு தெரியணும், நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க? போகலாம். போய் பார்ப்போம். ஓகே கைஸ், நான் அப்படியே வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் போனதுக்கப்புறம் அப்படியே நான் கண்டினியூ பண்ணி ஆன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், நான் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன். நீ பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 மினிட்ஸில் வந்து நான் வீட்டுக்கு போயிடுவேன், வீட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். ஸோ இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் என்ன, இந்த வீடியோவில் வந்து என்ன கருத்து, என்ன ரீசன் இந்த வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வண்டியாக இருந்தா என்ன, நீங்கள் வந்து ப்ராப்பராக ரைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் உங்கள் டெஸ்டினேஷன் போக முடியும். ஸோ 300 கிலோமீட்டர் ஸ்ப்ளெண்டரில் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். 300 கிலோமீட்டர்ஸ் ஸ்கூட்டிஸில் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா நான் ஒரு டைம் வந்து பெங்களூர் டு திருப்பூர் வந்து டியோ வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். ஸ்டாப் பண்ணவே இல்லை, பட் பெட்ரோல் மட்டும்தான் பெட்ரோல் ஸ்டாப் மட்டும் தான் இருந்துச்சு. So you can do it until you ride the bike properly and maintain the bike properly. So நீங்க பைக்கை வந்து அழகா மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களாலையும் என்ன வண்டியா இருந்தாலும் சரி அந்த வண்டியை வந்து நீங்க வந்து ப்ராப்பரா உங்க ரைடுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டேக்அவே இந்த வீடியோல. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா அப்டேட்டும் இருக்கும். நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அந்த அக்கௌண்ட்டில் இருந்து. ஸோ ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.